இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு கப்பி வெரைட்டி தான் வாங்கி பார்த்திங்கன்னா வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ப்ளூ கோழி தான் வாங்கி ப்ரீட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வாளி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். மேலே போய் வாளி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா வாளி கொஞ்சம் அழுக்காக தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு எதுவும் நோய் வராது. நல்லாவே க்ளீன் பண்ணிக்கிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து காமிக்கிறோம். வாளியில் வந்து பார்த்திங்கன்னா பேர் எழுதிக்கிடுவோம். நம்ம எல்லா வாளியிலுமே அப்படி தான் வந்து நம்ம பேர் எழுதிக்கிடுவோம். என்ன கப்பி வெரைட்டின்ட்டு எழுதும் போதே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன கப்பி வெரைட்டின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம பேர் வந்து எழுதியாச்சு. டப்பை வந்து செட் பண்ணிக்கிடுவோம். இந்த இடத்துல வந்து இங்கேக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கப்புறம் டப்பை வச்சாச்சு. அடுத்து வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி, ஏற்கனவே பிடிச்ச வச்ச தண்ணியாக ஓல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதான் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ராக் சால்ட்டு போட்டுக்கோங்க, மீனுக்கு ரொம்ப நல்லது. ராக் சால்ட்டும் ப்ளூ மெடிசன் நம்ம போட்டுக்கிடுவோம். ராக் சால்ட்டு போட்டாச்சு. ப்ளூ மெடிசன் ஒரு 4 ட்ராப்பு, இதுவே போதுமான அளவு. நல்லா கலக்கி விட்டுட்டு லைவ் பிளான்ட்ஸ் இருந்தால் வந்து வேணா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரைஸ் வந்து ஒளிகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் லைவ் பிளான்ட்ஸு. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட் இல்லைனால பிளாஸ்டிக் பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைவ் பிளான்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு மீன் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நண்பர் நடந்துகிட்டு இருக்காரு. பாருங்கள் என்ன செய்கிறான்ட்டு. சீத்தாப்பழம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம். ப்ளூ கொய் செமி அடல்ட்டு ப்ரீடிங் விடுவாங்க. டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அக்ளமேஷன் ப்ராசஸில் வந்து வச்சாச்சு. செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே செட் ஆகிடுச்சு. ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை. புது இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்தது குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் அடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.